Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு power of a lens. Okay, so power அப்படினா என்ன? So rate of doing work. Okay, so இப்போ வந்து நம்ம ரெண்டு பர்சனுக்கு வந்து ஒர்க் கொடுக்கறோம்னு வெச்சுக்கோங்க. ரெண்டு பேத்துக்குமே டைமிங் வந்து 10 minutes தான் கொடுத்திருக்கோம். Okay, so இந்த ரெண்டு பர்சன்ல யார் வந்து பவர்ஃபுல் பர்சன் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். அந்த 10 minutesல அதிகமான வேலையை செஞ்சவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா that person is having more power அப்படினு சொல்லுவோம் இல்லையா. சோ கம்மியா வர்க் பண்ணவங்க வந்துட்டு இந்த பர்சனை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு பவர் வந்து கம்மியா இருக்கு அப்படினு சொல்லுவோம். ஓகே, சோ பவர் இஸ் நதிங் பட் ரேட் ஆஃப் டூயிங் வர்க். ஓகேவா. சோ இங்க பவர் ஆஃப் a lens அப்படினா என்ன அர்த்தம்? லென்ஸ்க்குள்ள வர்க் என்ன? இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ்க்குள்ள வர்க் வந்து வர்ற அது மேல வந்து விழுற லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணணும்னா கன்வர்ஜ் பண்ணி தரணும். இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்னுடைய வர்க். ஓகே, கான்கேவ் லென்ஸ்னுடைய வர்க் என்ன? அவங்க மேல வந்து விழுற லைட் ரேஸ் வந்து டைவர்ஜ் பண்ணி தரணும். இது ரெண்டும் தான் அவங்களுக்குள்ள வர்க். ஓகே, சோ அப்ப பவர் ஆஃப் லென்ஸ் அப்படினா என்ன அர்த்தம்? சோ எபிலிட்டி டு கன்வர்ஜ். சோ கான்வெக்ஸ் லென்ஸா இருந்துச்சுன்னா அது கன்வர்ஜ் பண்ற எபிலிட்டி, அண்ட் கான்கேவ் லென்ஸா இருந்துச்சுன்னா லைட் ரேஸ் டைவர்ஜ் பண்ற எபிலிட்டி. அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவர் ஆஃப் a lens. ஓகே, சோ அவங்க வேலை அதுதான் இல்லையா. சோ அவங்களோட எபிலிட்டி அததான் நம்ம அந்த என்னன்னு சொல்லுவோம்னா பவர் ஆஃப் a lens அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது இன்னொரு வேர்ட்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா you can say the power of lens is defined as degree of convergence or degree of divergence. ஓகே, சோ அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து எவ்வளவு டிகிரில நடக்குது, ஓகே, ஆர் டைவர்ஜென்ஸ் வந்து எவ்வளவு டிகிரி. சோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பவர் ஆஃப் a lens. So power of lens is also defined as degree of convergence or degree of divergence. Okay, சரி. அப்ப இப்ப கான்வெக்ஸ் லென்ஸ் வெச்சுக்கோங்க. இப்ப கான்வெக்ஸ் லென்ஸ்னா தான் டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இல்லையா, ஏன்னா அவங்க தான் கன்வர்ஜ் வேலையை பார்க்கறாங்க. அப்ப கான்வெக்ஸ் லென்ஸ்ல பவர் வந்து it is having more power அப்படி நான் எப்போ சொல்லலாம்? when it has more degree of convergence. அந்த கன்வர்ஜிங் ஆகிற டிகிரி வந்து அதிகமா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? it is having the more power. ஓகே, இதே கான்கேவ் லென்ஸ்ல நம்ம வந்து அதுக்கு பவர் அதிகமா இருக்கு நம்ம எப்போ சொல்லுவோம்? it is having more ability to diverge or it is having more degree of divergence. ஓகே, சோ அப்போ more power னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ரைட். சோ இந்த degree of convergence or degree of divergence வந்து எதை பொறுத்து நடக்குது அப்படின்னா it is depending upon the focal length. ஓகே, சோ ஒரு லென்ஸ்ல அந்த கன்வர்ஜென்ஸும் சரி டைவர்ஜென்ஸும் சரி எதை பொறுத்து அமையுது அப்படின்னா அவங்க அந்த லென்ஸுக்குள்ள ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து இருக்கு. ஓகே, சோ அப்ப நமக்கு அதிகமா கன்வர்ஜ் ஆச்சுன்னா we can say it's having more power. ஓகே, சோ இப்போ பார்க்கலாம் எப்படி வந்து டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அல்லது கன்வர்ஜென்ஸும் டைவர்ஜென்ஸும் எப்படி ஃபோக்கல் லென்த்தை டிபெண்ட் ஆகி இருக்கு அப்படிங்கறது இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஒரு லென்ஸ் எடுத்துக்கோம். ஓகே, சோ அந்த லென்ஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் இந்த இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, சோ இன்னொரு லென்ஸ் எடுத்துக்கோம். ஓகே, அந்த லென்ஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து இங்க பக்கத்துல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த லென்ஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து நமக்கு லாங்கா இருக்கு. இந்த லென்ஸ் அதே சேம் கான்வெக்ஸ் லென்ஸ் தான், ஆனா அந்த ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கு? ஷார்ட்டா இருக்கு. ஓகே, சரி. சோ இத நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ் எடுத்துக்கிறோம். சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? ஃபோக்கல் லென்த். ஓகே, சோ அதே மாதிரி இவங்க வந்துட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ், இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஆப்டிக் சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபோக்கல் லென்த். ஓகேவா? சரி. சோ இப்போ இங்க பார்க்கலாம் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் எப்படி ஃபோக்கல் லென்த் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு. இப்போ லைட் ரேஸ் இங்க டிராவல் ஆகி வருது. ஓகே, சோ கான்வெக்ஸ் லென்ஸ்ல பட்டோனே என்ன ஆகும்? அந்த ரிஃப்ராக்டட் ரேஸ் வந்து நமக்கு எது வழியா போகுது? பிரின்சிபல் ஃபோக்கஸ். That means it is converging through the principal focus. ஓகே, சோ இந்த லென்ஸ் வைக்கலைனா இந்த லைட் ரேஸ் எப்படி டிராவல் பண்ணிருக்கும்? நமக்கு ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணிருக்கும். ஓகே, சோ அப்ப எவ்வளவு கன்வர்ஜ் ஆயிருக்குன்னு பாருங்க. சோ this is the converging degree. ஓகே, சோ இந்த d நம்ம என்னன்னு சொல்லலாம்? டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சோ இவ்ளோ டிகிரி வந்து அது நேரா போகாம நமக்கு கன்வர்ஜ் ஆயிருக்கு. ஓகே, சோ அதே இங்க பாப்போமா இந்த லென்ஸ்க்கு இங்க வந்து நமக்கு ஃபோக்கல் லென்த் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஓகே, சோ இங்க லைட் ரேஸ் டிராவல் பண்ணுது. இங்க நமக்கு எப்படி கன்வர்ஜ் ஆகுதுன்னு பாருங்க. சோ இப்படி கன்வர்ஜ் ஆயிருச்சு. ஓகே,
ஸோ இந்த லைட் ரேஸ் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வரைவோம். ஸோ அப்போ இங்க எவ்வளவு கன்வர்ஜ் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இங்க டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்க இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளையும் பாருங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறுசா இருக்கு, இந்த ஆங்கிள் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பெருசா இருக்கு. ஸோ டிகிரி ஆஃப் கன்வர்ஜன் இஸ் மோர். ஏன் இந்த வேரியேஷன் வந்துச்சு? ஏன் அப்படின்னா இவங்க கன்வர்ஜ் பண்ண இந்த ஃபோக்கல் லென்த் பாருங்க இவ்வளவு தூரம் இருக்கு, லாங்கா இருக்கு, இங்க வந்து ஷார்ட்டா இருக்கு. அப்போ ஃபோக்கல் லென்த் ஷார்ட்டா இருக்கும்போது நம்மளுக்கு டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. புரியுதா? சோ ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? இட் இஸ் கிரேட்டர். ஓகே, சோ இந்த கேஸ் பாருங்க ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு, லாங்கா இருக்கு. அப்ப டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்மளுக்கு என்ன ஆயிருது? சோ கன்வர்ஜிங் வந்து நம்மளுக்கு கம்மி ஆயிருது இல்லையா? சோ எதனால உங்களுக்கு இப்ப நல்லா புரியுதா? அண்ட் டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னா என்னன்னு புரியுதா? சோ கன்வர்ஜிங் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், எவ்வளவு கன்வர்ஜ் ஆகுறதுங்கிறது தான் பவர்னு சொன்னோம். அப்ப இங்க எது வந்து அதிகமான பவர் இருக்கு? சோ இட் இஸ் ஹேவிங் தி மோர் பவர் இல்லையா? பிகாஸ் த டிகிரி ஆஃப் கன்வர்ஜன் இஸ் மோர், so its ability to converge is more, so we can say the power is more in this lens. புரியுதா? ஆனா இங்க வந்து இத கம்பேர் பண்ணும்போது the ability of converging is less or the degree of converging is less, so you can say it is less power. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் ஏன் வந்து நம்ம பவர் வந்து define as degree of convergence or degree of divergence னு சொன்னோம். புரியுதா? and it is depending upon the focal length ஏன் சொன்னோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, சோ அப்ப இங்க நல்லா பாருங்க, ஃபோக்கல் லென்த் நம்மளுக்கு அதிகமா இருக்கும்போது கன்வர்ஜென்ஸ் வந்து கம்மியாகுது. ஓகே, சோ தட் மீன்ஸ் பவர் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. ஓகேவா? ரைட். சோ இதே பவர் ஆஃப் லென்ஸ் வந்து நம்ம நியூமெரிக்கலி டிஃபைன் பண்ணாங்கன்னு வைங்க. ஓகே, சோ அப்ப எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் நியூமெரிக்கலி டிஃபைன்ட் as reciprocal of the focal length. Reciprocal of the focal length, that means 1 by f, which means f நம்மளுக்கு லாங்கரா இருக்கும்போது அதாவது அதிகமா இருக்கும்போது பவர் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு, and focal length நம்மளுக்கு கம்மியா இருக்கும்போது பவர் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ஓகே, so we can say it is defined as the reciprocal of the focal length. புரியுதா? ஓகே, இன்னொரு டவுட் வரலாம், இந்த focal length ஏன் ஷார்ட்டா இருக்கு, இங்க ஷார்ட்டா இருக்கு, இங்க லாங்கா இருக்கு. ஓகே, எப்படி இந்த வேரியேஷன் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? சோ இப்போ ஃபோக்கல் லென்த் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லென்ஸ் எடுக்கணும் வைங்க. சோ இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு தின் லென்ஸ் எடுக்க போறோம். ஓகே, சோ பாருங்க தின்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வரைஞ்சுக்கிறோம். ஓகே, சோ அதே மாதிரி நம்ம ஒரு திக் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே, சோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபேஸ் வந்து என்னது, ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் உடைய ஒரு பார்ட் இல்லையா? சோ அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ நம்ம வந்து டிரா பண்ணலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த ஃபேஸ் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் உடைய ஒரு பார்ட். சோ அந்த இதுக்குள்ள ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நம்ம டிரா பண்ணலாம். ஓகே, சோ உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் விட இது நம்மளுக்கு பிக்கரா இருக்கு. ஓகே, ஏன்னா இது தின் லென்ஸ், இது வந்து என்னது திக் லென்ஸ். சரியா? சோ இந்த லென்ஸ்க்குள்ள சென்டர் இருக்கு இல்லையா, இந்த லென்ஸ்க்குள்ள சென்டர் இருக்கு இல்லையா, அது என்னன்னு எடுத்துக்கிறோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இங்க இது வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இல்லையா? அதே மாதிரி இந்த திக் லென்ஸ்ல என்ன பண்ணுவோம், இங்க இருந்து இங்க வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரியா? இங்க இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்ங்கிறது இஸ் நதிங் பட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னுடைய பாதி. ஓகே, சோ ஃபோக்கல் லென்த் வந்து என்னது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல எக்ஸாக்ட் ஹாஃப் தான் வந்துட்டு என்னன்னா ஃபோக்கல் லென்த். சோ அதான் f is equal to r by 2 ன்னு சொல்லுவோம், or r is equal to 2f அப்படின்னு சொல்லுவோம். r is equal to 2f. சரியா? சோ அப்ப இந்த ரேடியஸ்ல half வந்து யாரு, focal length. ஓகே, சோ அதே மாதிரி இந்த ரேடியஸ்ல half வந்து யாருன்னா focal length. ஓகேவா? சோ அப்ப பாருங்க
இங்க ரேடியஸ் உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்பியர் வந்து பிகரா இருக்கு, இந்த ஸ்பியர் வந்து ஸ்மாலரா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ரேடியஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு அதிகமா இருக்கும், இட் இஸ் கிரேட்டர். சோ ரேடியஸ் கிரேட்டரா இருந்துச்சுன்னா அங்குள்ள ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், கிரேட்டரா இருக்கும். ஓகே. சோ இங்க ரேடியஸ் லெஸ்ஸரா இருக்கு, சோ இங்க உள்ள ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், லெஸ்ஸரா இருக்கு. ஓகேயா? அப்ப ஏன் ஃபோக்கல் லென்த் வந்து சில லென்ஸ்ல கிரேட்டரா இருக்கு, சில லென்ஸ்ல வந்து லெஸ்ஸரா இருக்கு இப்ப தெரியுதா? சோ தின் லென்ஸ்ல எப்படி இருக்கு, நம்மளுக்கு கிரேட்டரா இருக்கு, திக் லென்ஸ்ல லெஸ்ஸரா இருக்கு. ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல உனக்கு வந்து லைட் ரேஸ் பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது பாருங்க. சோ இப்போ இத நம்ம இது பண்ணிக்கலாம். சோ இங்க லைட் ரேஸ் பாஸ் ஆகுது, என்ன ஆகும், இங்க வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஓகே. சோ இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஆங்கிள மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இல்லையா? அதே மாதிரி இங்க டிரா பண்ணுவோமா? சோ இங்க லைட் ரேஸ் பாஸ் ஆகுது, சோ இங்க என்ன பண்ணுது, இந்த ஃபோக்கல் லென்த் வழியா நமக்கு கன்வர்ஜ் ஆகுது. சோ இத நீங்க பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. ஓகே. So the degree of convergence is greater when the focal length is short. And இங்க வந்து பாருங்க degree of convergence is short when the focal length is long. புரியுதா? அப்போ degree of convergence வந்து focal length பொறுத்து இருக்குங்கிறத அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. So next பாருங்க, நம்ம இங்க என்ன டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்? So power of lens is nothing but is reciprocal of the focal length. அப்படி பார்த்துருக்கோம் இல்லையா? The unit of power என்ன, பவருக்குள்ள யூனிட் என்ன அப்படின்னா is diopter. என்னன்னு சொல்லுவோம், யூனிட் ஆஃப் பவர் இஸ் diopter. and அது என்ன சிம்பிள்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா D. ஓகேயா? புரியுதா? யூனிட் ஆஃப் பவர் இஸ் nothing but diopter and is represented by the symbol D. ஓகே. and இந்த F வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா so in meter, that is M. ஓகே. பவர் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், D. ஓகே. சோ இது எப்படி எழுதிக்கலாம்னா D is equal to 1 by this is M. ஓகே. that is nothing but 1D is equal to 1 M power minus 1 இல்லையா? so 1 diopter is equal to 1 M power minus 1. சரியா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. நம்ம வந்து கன்வென்ஷன்ல இப்போ பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அங்க என்ன சைன் நம்ம சொல்லிருக்கோம்ல, எங்கெங்க என்னென்ன சைன் போடணும்னு. சோ நம்ம பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அங்க வந்து நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் சைன் தான் இருக்கணும். ஓகே. சோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு நம்ம பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா that is sine should be positive and power of concave lens the sign should be negative. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? சோ பாசிட்டிவ் சைன் எங்க போடணும், நெகட்டிவ் சைன் எங்க போடணும்னு. இங்க பவர் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு பவர் கண்டுபிடிக்கும் போது you have to use the positive sign and concave lensக்கு பவர் கண்டுபிடிக்கும் போது you have to use the negative sign. ஓகேயா? thank you students. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா subscribe பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. thank you.